தயக்கமான நிலைப்பாடை கொடுக்கறதெல்லாம் சனி பகவானுங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் ப்ரோ, வாட் இஸ் த பிளானட்டரி பொசிஷன் ஃபார் அ கவர்ட் ஆஃப் ஃபியர்ஃபுல் பர்சன், கைண்ட்லி எக்ஸ்பிளைன். ஓகே, என்ன சொல்கிறீங்க? இயல்பாகவே ஒரு ஃபியர்ஃபுல் ஒரு ஃபியர்ஃபுல் சொல்கிறத விட ஒரு தயக்கமான அப்படின்னு சொல்லுவோமா? இயல்பாக ஒரு தன்னம்பிக்கையை குறைந்த நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரே ஒரு கிரகம் இருக்கிறாருங்க. யார் அவர்னா சனிங்க. அவர் லக்னத்தோடு இருந்தாருனாலும் ராசியோடு இருந்தாருனாலும் லக்னநாதனாக இருந்தாருனாலும் இயல்பாக பார்த்திங்கன்னா இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரு தயக்கமான நிலை இருக்கும். அடிக்கடி சொல்லுவேன், இந்த பேட்மேனு, ஸ்பைடர்மேன் கூட வைக்க மாட்டீங்க, கருப்பு கலர் டிபி வச்சுக்குவீங்க, அந்த இதை வச்சுக்குவீங்க, அந்த மாதிரி. அதாவது இரவு சார்ந்த அமைப்புகள், தன்னுடைய ஒரு போஸை கூட போட மாட்டீங்க. இந்த தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தயக்கமான நிலைப்பாடை கொடுக்கறதெல்லாம் சனி பகவானுங்க. அவர் தான் தன்னம்பிக்கை குறைந்தவர். எப்படி தன்னம்பிக்கையின் நாயகன் சூரியன் ஒரு மொத்த சோலார் சிஸ்டமையும் அவரால் செயல்படுத்த முடியுது, ஒரு அரசு அதிகாரி ஒரு நாட்டை எப்படி அவரால் ரன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை சூரியனுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு நேர் எதிர்நிலையில் தன்னம்பிக்கை மிகவும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான். இப்போது ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே அதிகமாக கேள்வி, இயல்பாக மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிக கேள்வி கேட்கணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா லக்னம் கற்று போயிருந்தால் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கணும் வச்சுக்கிறது, இந்த தன்மைகள்லாம் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தயக்கம் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், தன்னை அதிக வெளியே காட்டிக்க முடியாமல் தன்னை அதிகமாக வெளிப்படுத்திக்க முடியாமல் அமைப்புகளில் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உயரம் குறைந்தவர்களாக இருப்பாங்க. சில மாதிரியான சனியினுடைய அமைப்புகள் இருக்கும். இதற்கு காரணம் என்ன? தன்னம்பிக்கை இல்லாத நிலை, தன்னம்பிக்கை பாதிக்கப்பட்ட நிலை, முடிவை வலுவாக எடுக்க முடியாத நிலைன்னு சொல்கிறோமா? அந்த தன்மைகள் எப்பொழுது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியோடு லக்னத்தோடு, ராசியோ லக்னமோ இருள் நிலையில் சனியின் தொடர்பில், சந்திரனை சனி பார்த்தாலும் குழப்பவாதின்ற மாதிரி விஷயங்களில் வருவீங்க. அப்போது தன்னம்பிக்கையை இலக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. அந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், ராசியோடு லக்னத்தோடு சனி தொடர்பில் இருந்தே தீர்வார். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.